ப்ராஜெக்டில் இறங்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு புதிய ஒரு முயற்சியாக இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு கேம் ஷோ. ஸோ இந்த கேம் ஷோ அதில் என்னென்ன இருக்குது, எப்படி நம்ம விளையாட போகிறோம், அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டுமே என்ன கேம், நம்ம என்ன பண்ண போகிறோம், அது எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த கேமோட பேர் வந்து சூப்பர் சர்வைவர். அதோட கீழே இருக்க டேக்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் இட் ஆர் பிளாக் இட். ஸோ ஓகே, இந்த சூப்பர் சர்வைவர் இது என்ன, இந்த கேமோட பேசிக் நாலேஜ் என்ன, அதோடைய டேட்டா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து ஆக்சுவலாக 2 ஜோனாக பிரிஞ்சிருக்கு. ஸோ முதல் ஜோன் வந்து நம்ம நார்மல் கேம் பிளேவாக இருக்கும். செகண்ட் ரவுண்ட் வந்து சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து அந்த செகண்ட் ஜோன் இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து செகண்ட் ஜோன் வரும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட் ஜோனில் என்னென்ன இருக்குது, அதை நம்ம எப்படின்னா விளையாட போகிறோம், அதில் என்னென்ன இருக்குது, இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ஃபஸ்ட் ஜோனில் வந்து மொத்தமாகவே உங்களுக்கு வந்து 4 ரவுண்ட்ஸாக நாங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் ஜோனை பிரிச்சிருக்கோம். ஸோ 4 சுற்றுகள் இருக்கும் டோட்டலாகவே. ஸோ இதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் கேம் பிளே. டோட்டல் கேம் பிளேயுமே வந்து இந்த ஃபஸ்ட் ஜோனை வந்து பேஸ் பண்ணி தான் உங்களுடைய என்டையர் கேமே வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய கேம் பிளே வந்து செகண்ட் ஜோன் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஜோனை வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50% லக்குன்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து இந்த ஃபஸ்ட் ஜோனில் நீங்கள் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ திறமையாக விளையாடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் செகண்ட் ஜோன் வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட்டாக தான் இருக்கும் இந்த கேமில். ஸோ ஓகே, இந்த 4 ரவுண்ட் சொன்னேன். இந்த 4 ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி இனிஷியலாக உங்ககிட்ட ஹேண்டை வந்து நாங்கள் வெறும் கையோடு நீங்கள் வந்து கேம் பிளேக்குள்ளே போக முடியாது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 பாயிண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டே கொடுத்துருவோம். ஸோ இந்த வந்து கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வந்து 1000 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரவுண்டுக்குமே நாங்கள் வந்து என்ட்ரி ஃபீஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதனால் என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து அந்த 1000 அப்படிங்கிறது இந்த ரவுண்டுக்கு மட்டும் கிடையாது. ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணாலுமே ஒரு ரவுண்டில் வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட்ஸ்லேயும் வந்து பாயிண்ட்ஸை வந்து கெயின் பண்ணாலும், இல்லை எல்லாமே தப்பாக சொல்லி பாயிண்ட் 0ல் இருந்தாலுமே கூட கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் 4 ரவுண்டுமே விளாட்லாம். அந்த 4 ரவுண்டுக்குமே நீங்கள் விளாட்றதுக்காக தான் நாங்கள் வந்து என்ட்ரி ஃபீஸாக வந்து இருக்கிற அந்த 1000 ருபீஸை வந்து ஒரு ரவுண்டுக்குமே நாங்கள் தரோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த 1000 பாயிண்ட்ஸை வச்சு தான் இந்த கேம் பிளேவே நீங்கள் விளையாட போகிறீங்க. அது என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 4 ரவுண்ட் சொன்னேன். இந்த 4 ரவுண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமா, பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி தான் கேம் பிளே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில இது வந்து ரிப்பீட் ஆகலாம். பட் ஆனால் எல்லா ரவுண்ட்ஸுமே வந்து ஒரே மாதிரியாக நாங்கள் வந்து டிசைன் பண்ணலை. இப்போ ஒரு எபிசோடில் வந்து ஒரு ரவுண்டில் ஒன்று இருக்கும், அடுத்த எபிசோடில் அந்த ரவுண்டில் வந்து பர்டிகுலர் சேஞ்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா வேறு சேஞ்சஸ் நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து ஒரு எபிசோடுமே வந்து நாங்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமா எல்லா எபிசோட்ஸுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரேம், அவுட்டர் ஃப்ரேம், இந்த கேமோடைய ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். பட் ஆனால் உள்ளே இருக்கிற கேம் பிளே, அதாவது ஒரு ரவுண்ட்ஸ் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்டில் இருக்க கேம்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது ஒரு எபிசோட்லேயுமே வந்து உங்களுக்கு கேம் பிளே பண்ணும்போது நாங்கள் சொல்லுவோம். அப்போ வந்து அந்த ரவுண்டில் என்ன இருக்கும், அந்த கேம் பிளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லாமே மாறுமா அப்படின்னு கேட்டால் எல்லாமே மாறாது. ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் ஒரு எபிசோட்லேயுமே நாங்கள் வந்து கொடுக்க பார்ப்போம். ஸோ அதில் எதுக்காக நாங்கள் வந்து ஒரு எபிசோட்லேயுமே வந்து இதை ஒரு ரவுண்டையும் நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரே மாதிரி ஒரு ஃப்ளோவாக இல்லாமல் ஒரு சேஞ்ச் வந்து அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் போரிங்காக இருக்காது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வந்து ஒரு எபிசோட்லையுமே வந்து விளையாடுறவங்களுக்கும் இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நாங்கள் வந்து இந்த கான்செப்ட் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 4 ரவுண்ட் அப்படிங்கிறதுல வந்து மாற்றம் கிடையாது. 1000 பாயிண்ட்ஸ் ஒரு ரவுண்ட்லையும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து மாற்றம் கிடையாது. அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் சேஞ்சஸ் இருக்காது. பட் ஆனால் ஒரு ரவுண்டில் இருக்க கேம் பிளே வந்து மாற்றம் அடையும். ஒரு எபிசோட்லையும் மாற்றம் அடையும். அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து கேம் பிளே பண்ணும்போது நாங்கள் சொல்லுவோம், எபிசோடு வரும்போது சொல்லுவோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த 4 ரவுண்ட்ஸ் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒரு பேசிக்காக சொல்கிறேன். என்னென்ன இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்ஸ்லாம் போகும்போது கொஷின் பேப்பருக்கு வந்து ஒரு மாடல் கொடுப்பாங்க. ஸோ வந்து இது மாதிரி வந்து 10 சூஸ் இருக்கும், 10 2 மார்க் இருக்கும், 5 5 மார்க் இருக்கும் அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு அவுட்டராக இருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட்டை தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர இதுதான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்ல வரல. ஸோ அதனால் கிளியராக புரிஞ்சுக்கங்க, இது வந்து மாடல் தான் இப்போ நான் சொல்ல போகிறது. ஸோ வந்து 4 ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இன்க்ளூட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஷஃபில் அப் ஜம்பிள்டாக இருக்கும், அதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து மியூசிக் கேட்டு அது என்ன பாட்டு, பிஜிஎம் கேட்டு அது என்ன படத்துலேருந்து வந்துட்டு இருக்க, எந்த படத்துலேருந்து வர பிஜிஎம். அதுக்கப்புறம் மெமரி கேம்ஸ் லைக் வந்து இது மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு எபிசோடில் வந்து ஒரு ரவுண்டில் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியாக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த 4 ரவுண்ட்லேயுமே இருக்கும். ஸோ இந்த 4 ரவுண்ட் வந்து எப்படி நாங்கள் வந்து பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 10
தட் இஸ் 10 இருக்கும். ஸோ 10 லெவல்ஸாக இருக்கும். ரவுண்ட் 1 வந்து 10 லெவல்ஸ் இருக்கும். 10 லெவல்ஸுங்கிறது 10 கொஸ்டின்ஸாக வச்சுக்கலாம் நீங்கள், இல்லைனா 10 டாஸ்க்காக வச்சுக்கலாம். அது உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அது மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனால் 10 இருக்கும். ஸோ அந்த 10க்குமே வந்து நாங்கள் வந்து ஒரு கொஷினுக்குமே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஷின் வச்சு சொல்கிறேன். ஸோ ஒரு கொஷினுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி 10 × 100 1000 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண போகிற பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா 1000 பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நாங்கள் இனிஷியலாக உங்களுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா ஒரு பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நீங்கள் இந்த கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டே, அதை வந்து நீங்கள் இங்கே வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து சும்மா எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஆப் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெட்டிங் அப்படிங்கிற ஒரு செஷனை வந்து ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் வைப்போம். ஸோ முன்னாடி வந்து அந்த பெட்டிங் அப்படிங்கிற செஷனை வந்து கொடுப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சாய்ஸஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும், அந்த கேமே என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிடுவோம். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நாங்கள் வந்து சொல்லிடுவோம் இந்த ரவுண்டு இதாக இருக்க போகுது, இந்த ரவுண்டு இதாக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பெட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நாங்கள் வந்து டைரக்ட் பெட்டிங் அண்ட் இன்டைரக்ட் பெட்டிங் அப்படின்னு 2 செஷனாக பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 லெவலில் நீங்கள் பெட் பண்ண போகிற செஷனோட பேர் வந்து டைரக்ட் பெட்டிங். அடுத்த 2 செஷனில் வைக்க போகிற பெட்டிங் வந்து இன்டைரக்ட். ஏன்னா வந்து 3rd ரவுண்ட் அண்ட் 4th ரவுண்டில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு தெரியாமலே ஒரு ஐடியாவே இல்லாமல் நீங்கள் வந்து பெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அது வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த டைரக்ட் பெட்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பெட்டிங்லையுமே வந்து நான் வந்து பேசிக்காகவே நான் சொன்ன மாதிரி 3 சாய்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த எல்லா பெட்டிங்லேயும் வந்து 3 சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பெட்டிங் செஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அந்த பெட்டிங்னா என்னென்னா, அந்த 1000 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பணயம் வச்சு, அதாவது நான் சொன்ன அந்த 3 ஆப்ஷனில் வந்து பணயம் வச்சு நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ண போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து <= 4, செகண்ட் ஆப்ஷன் வந்து 5 to 7, அண்ட் தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா <= 8. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூமரிக்கலாக இருக்குது, மேத்தமெட்டிக்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து <= 4 அப்படின்னா 4 இல்லைனா 4க்கு கீழே வரைக்கும் நான் வந்து கரெக்டாக சொல்லுவேன் கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 10. நான் சொன்ன இந்த 10 கொஷின்ஸில் <= 4 அப்படின்னா 4 இல்லைனா 4க்கு கீழே இருக்கிற கொஷின்ஸ் நான் வந்து கம்பல்சரி சொல்லுவேன். அப்படின்னா அதில் வந்து உங்களோட பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து அந்த 1000 அந்த இனிஷியல் பாயிண்ட்ஸ்லேருந்து நீங்கள் பெட் பண்ணலாம். அண்ட் செகண்டாக இருக்க ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா 5 to 7. அந்த 5 to 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 5லேருந்து 7 கொஷின் வரைக்கும் கரெக்டாக சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தோணுதோ அந்த 1000 பாயிண்ட்ஸ்லேருந்து நீங்கள் அதில் வந்து பெட் பண்ணலாம். அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா <= 8, அதாவது 8க்கும் மேலே நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் வந்து சர்டன் அமௌண்ட்டை வந்து பெட் பண்ணலாம். இது மாதிரி வந்து உங்களோட அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எப்படி ஸ்பிட் பண்ணி வைக்க போகிறீங்க, ஆனால் ஃபுல் அமௌண்ட்டுமே நீங்கள் வந்து ஸ்பிட் பண்ணி வைக்க போகிறீங்க. ஸோ அது வந்து நான் கொஞ்சம் வச்சுட்டு நான் கொஞ்சம் கையில் வச்சுப்பேன் சேஃப்டிக்கு, அந்த கதைலாம் கிடையாது. அதில் மினிமமாக வந்து ஒரு ஆப்ஷனில் வந்து கம்பல்சரி 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி இருக்கணும். அது உங்களுக்கு வைக்க தோணுன்னா கூட அந்த 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து மினிமமாக வந்து 3 க்ரைட்டீரியாவில் வந்து வச்சே ஆகணும். ஸோ அதனால் வந்து 100 அப்படிங்கிறது வந்து பேஸ் ஆகும். ஸோ அது போக உங்களுக்கு வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 3 ஆப்ஷன்ஸில் வந்து உங்களோட பெட்டிங் ஷேரை வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ நான் வந்து 8 கொஷின் சொல்ல முடியாது அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் வந்து நான் வந்து 5 or 6 கூட நான் வந்து சொல்லுவேன். அப்படின்னா என்னோடய மேக்ஸிமம் ஷேர் வந்து நான் வந்து 5 to 7 தான் வைப்பேன். ஒரு சில அமௌண்ட்டை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி <= 4 வைக்கலாம். அண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் வந்து மினிமம் 100 அப்படிங்கிறது வந்து <= 8 வைக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற 1000 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த 3 சாய்ஸஸில் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஐடியா அண்ட் உங்களோட இஷ்டம் அண்ட் உங்களுடைய லாஜிக் எல்லாமே வந்து நீங்கள் அங்கே தான் நீங்கள் வந்து எப்படி யோசிக்க போகிறீங்க, நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது, நீங்கள் எப்படி உங்களோட கேம் ப்ளே பண்ணுவீங்க, உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களோட பெட்டிங் வந்து அங்கே அமையும். ஸோ அதனால் அது உங்கள் இஷ்டம். பட் ஆனால் 100 rupees அப்படிங்கிறது, அது 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பேஸ் அமௌண்ட். அது வந்து கம்பல்சரி ஒரு ஆப்ஷன்லேயும் இருக்கணும். அது போக நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் பெட் பண்ணலாம். அந்த 1000 பாயிண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பெட் பண்ணியிருக்கணும். இதுதான் ஒரே கண்டிஷன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்கன்னா, ஒன்று 100 இல்லைனா வந்து 500 அது மாதிரி ஹோல் அமௌண்ட்டாக தான் வைக்கணும். நீங்கள் வந்து 155 53 இது மாதிரி ஆட் நம்பர்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனால் ஹோல் அமௌண்ட்டாக நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து பெட் பண்ணலாம்.
ஸோ டைம் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரவுண்டுக்குமே வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து 1 minute கொடுப்போம். அடுத்த 2 ரவுண்டுக்குமே வந்து அது அப்படியே கம்மியாகிட்டு 30 செகண்ட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு அந்த 3 ஆப்ஷன்லேயும் வந்து உங்களுடைய பெட்டிங் ஷேரை வந்து வச்சு முடிச்சிடணும். ஸோ அதை முடிச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதான் ஃபைனல். உங்களுக்கு அந்த கொடுத்துருக்க டைம் லிமிட்குள்ளே நீங்கள் வந்து பெட்டிங் முடிச்சாகணும். ஸோ பெட்டிங் முடிச்சுட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கேம்குள்ளே போவீங்க. ஸோ கேம் ஒன்று விளையாண்டு வருவீங்க. இப் சப்போஸ் கேம் பிளே முடிஞ்சிச்சு, கேம் பிளேயில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து 5 to 7 தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு 5 to 7 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து 4 questions தான் அவுட் ஆஃப் 10 கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னா 5 to 7 வச்சிருக்க அமௌண்ட்டும் > 8 வச்சிருக்கிற அமௌண்ட்டும் உங்களுக்கு வராது. அது அப்படியே எங்களுக்கு வந்துடும், எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ மீதி வந்து <= 4 ஒரு ஆப்ஷனில் நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேம் பிளேயில் இன்வால்வ் ஆகும். ஏன்னா நீங்கள் அது வரைக்கும் தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வரைக்கும் தான் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறனால அந்த பர்டிகுலர் பெட் ஜோனில் நீங்கள் எவ்வளோ பெட் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும்தான் உங்கள் கேம் பிளேயில் வந்து அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். மற்றபடி இருக்கிற அமௌண்ட் எல்லாம் எங்களுக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி தான் அடுத்தடுத்த பெட்டிங்கும் இருக்கும். இதே மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அதில் வந்து நீங்கள் பிரித்து வைக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் போகும். வின் பண்ணாத இருக்கிற பெட் ஜோனில் வச்சிருக்க அமௌண்ட் எல்லாம் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த கேம் பிளேயோடைய பெட்டிங் ஜோன் பற்றிய டீட்டெயில். ஸோ இவ்வளோ தான் வந்து பெட்டிங் ஜோன். ரொம்ப சிம்பிள். உங்களுடைய ஐடியா பேஸ் பண்ணி நீங்கள் வந்து 3 சாய்ஸஸில் வந்து பெட் பண்ணுவீங்க, கேம் ப்ளே பண்ணுவீங்க. அந்த கேம் ப்ளே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விளையாடிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து எங்கேயும் லாஸ் ஆகாது. அது அப்படியே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். சப்போஸ் உங்களால் அன்ஃபார்ச்சுனேட்லி அட்டன் பண்ண முடியல, லூஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்தெந்த ஜோனில் வந்து வச்சிருக்க அமௌண்ட் வந்து நீங்கள் லூஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே எங்களுக்கு வந்துடும். வின் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். வின் பண்ணால் உங்களுக்கு, லூஸ் பண்ணால் எங்களுக்கு. செகண்ட் ரவுண்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 questions இருக்கும். ஸோ 7 questions வந்து 500 points ஒரு கொஷின் போகும். ஒரு கொஷின் கரெக்டாக சொன்னீங்கன்னா 500 points உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி 7 questions அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 7 × 5 3500 points வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பெட்டிங் பண்ணணும் அதே மாதிரி தான். ஸோ என்ட்ரி பாயிண்ட் வந்து 1000 கொடுத்துருவோம். ப்ளஸ் நீங்கள் நெட் ப்ராஃபிட்டாக வந்து ரவுண்ட் 1 டோட்டலாக ஜெயிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதோட இந்த 1000 ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்கோ அந்த ஹோல் அமௌண்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே பெட்டிங் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் 100, செகண்ட் ரவுண்டில் மினிமம் பாயிண்ட் வந்து 200, தேர்ட் ரவுண்டில் வந்து 300 அண்ட் ஃபோர்த் ரவுண்டில் வந்து 400. ஸோ இது மாதிரி ஒரு லெவலுக்குமே வந்து அந்த பேஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேமும் ப்ளே பண்ணுவீங்க. இதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்லிடுவோம் இந்த மாதிரி தான் இந்த கேமில் இதெல்லாம் இருக்க போகுது இந்த ரவுண்டில் அப்படிங்கிறது வந்து நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதனால் இது வந்து டேரக்ட் பெட்டிங் தான். ஸோ தெரிஞ்சுட்டு நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமா, இவ்வளோ நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுட்டு கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நீங்கள் வந்து பெட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ரவுண்டு வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வின் பண்ண அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு வரும், லூஸ் பண்ண அமௌண்ட் எல்லாம் எங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த பெட்டிங்கில் என்னென்ன இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ போகும் எங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து அந்த கேமிலோட எண்டில் வந்து தெரிய வரும். ஸோ அதே மாதிரி தான் தேர்ட் ரவுண்ட். இந்த தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் நான் சொன்ன மாதிரி இன்டைரக்ட் பெட்டிங். அதாவது வந்து உங்களுக்கு இதில் என்ன கேம் இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் பெட் பண்ணுவீங்க. ஸோ அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிங்கில் வந்து ஏபிசி அந்த 3 சாய்ஸஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 3 சாய்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஏ சாய்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா <= 3. ஸோ அதே பி சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அண்ட் சி சாய்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா <= 5. அதாவது 3 கொஷின் வரைக்கும் நான் கரெக்டாக சொல்லுவேன், 4 கொஷின்ஸ் கரெக்டாக சொல்லுவேன், 5 இல்லைன்னா 5க்கு மேலே வந்து கரெக்டாக சொல்லுவேன் அவுட் ஆஃப் 7ல். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த தேர்ட் ரவுண்டில் வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு 5 கொஷின்ஸ் இருக்க போது. 5 கொஷின்ஸ்க்கு வந்து சேம் 500 பாயிண்ட்ஸ் தான். ஸோ 5 × 5 2500 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் earn பண்ணலாம். அது போக உங்களுடைய நெட் ப்ராஃபிட் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டோட ஓவரால் நெட் ப்ராஃபிட் இருக்குன்னா அது ப்ளஸ் உங்களுடைய என்ட்ரி ஃபீஸான அந்த 1000 பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணி எவ்வளோ இருக்கோ அதை தான் வந்து இந்த தேர்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி பெட் பண்ணுவீங்க. ஸோ பெட் பண்ணி முடிப்பீங்க. அந்த 3 சாய்ஸஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா <= 2, 3 அண்ட் <= 3. ஸோ இதுதான் வந்து அவுட் ஆஃப் 5ல் வந்து உங்களுக்கு இருக்கிற பெட்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ வந்து நான் 2 கொஷின்ஸ் வரைக்கும் கரெக்டாக சொல்லுவேன், 3 கொஷின் கரெக்டாக சொல்லுவேன், 3க்கு மேலே நான் கரெக்டாக சொல்லுவேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பெட்டிங் பண்ணலாம். ஸோ பெட்டிங் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கேம் ப்ளே பண்ணுவீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ட்விஸ்ட்டு வந்து இங்கே வந்து இன்வால்வ் பண்ண போகிறோம். அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி ஆப்ஷன்ஸ். அந்த பி அண்ட் சியில் வந்து டபுள் அப் அண்ட் ட்ரிபிள் அப் அப்படிங்கிற ஒரு பூஸ்டப்பை வந்து நாங்கள் அங்கே வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த பெட் பண்ணுற அமௌண்ட் வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் டபுள் அப் ஆர் ட்ரிபிள் அப் ஆகும். அதாவது வந்து பி ஆப்ஷன் வந்து டபுள் அப் ஆகும் அண்ட் சி ஆப்ஷன் வந்து ட்ரிபிள் அப் ஆகும். வந்து இந்த கேமில் வந்து நாங்கள் கிஃப்டாக தரோம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவராக வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் ரவுண்ட் வந்து மினிமம் பாயிண்ட் வந்து 300 நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஸோ வந்து இப்போ சப்போஸ் வந்து பியில் 300 பெட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி சிலையும் வந்து 300 பெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டபுள் அப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படியே வந்து × 2 ஆகிடும். ஸோ வந்து
300 into 2 3 into 2 600 பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே டெவலப் ஆகும். அதே மாதிரி தேர்ட் வந்து ட்ரிபிள் அப் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் 300 வச்சுருந்தீங்கன்னா 3 into 3 900. ஸோ அதே மாதிரி இப்போ வின் பண்ணிங்கன்னா அந்த டபுள் அப் ஆன அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஓவரால் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி லூஸ் பண்ணாலும் அந்த டபுள் அப் பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே உங்களோட நெட் ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் ஆகி எங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் டபுள் அப் அண்ட் ட்ரிபிள். ஸோ அதே மாதிரி தான் டபுள் அண்ட் ட்ரிபிள் ஆகிட்டு ப்ராஃபிட் ஆனால் உங்களுக்கு வரும், லாஸ் ஆனால் எங்களுக்கு வந்துடும். ஸோ இதான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு லக்காகவும் இருக்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து கேம் பிளேயில் வந்து லாஸும் ஆகலாம். ஸோ இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த லக். இதுதான் வந்து தேர்ட் ரவுண்டோடைய ட்விஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி அதே சிஸ்டம் தான் வந்து ஃபைனல் ரவுண்டான ஃபோர்த் ரவுண்ட்லேயும் வந்து அப்ளை ஆகும். ஸோ ஃபோர்த் ரவுண்டில் வந்து ஓவராலாகவே நீங்கள் 3 கொஸ்டின் தான் வந்து ப்ளே பண்ண போகிறீங்க. அண்ட் 3 கொஸ்டினுக்கே வந்து ஒரு கொஸ்டினுக்குமே வந்து 1000 பாயிண்ட்ஸ். ஸோ ஓவராலாக 3 கொஸ்டினில் 3000 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 1000 கொடுத்துருவோம். ஸோ அது ப்ளஸ் 1 2 3 3 ரவுண்டையும் விளையாண்டு ஜெயிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நெட் ப்ராஃபிட் அது ப்ளஸ் இந்த என்ட்ரி ஃபீஸ் 1000ஐயும் சேர்த்து பெட் பண்ணுவீங்க. இதுக்கு உங்களுக்கு 3 சாய்ஸஸ் அதே மாதிரி கொடுத்துருக்கோம். 3 சாய்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிள். 1 2 3 ஒரு கொஸ்டின் தான் கரெக்டாக சொல்லுவேன், 2 கொஸ்டின் கரெக்டாக சொல்லுவேன், 3 கொஸ்டினுமே கரெக்டாக சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஷேர்ஸ் வந்து பிரித்து வைக்கலாம். அதே மாதிரி பிஎன்சியில் வந்து அந்த ஸ்பெஷல் பவர் ஆட் ஆகாது, தட் இஸ் டபுள் அப் அண்ட் ட்ரிபிள் அப். ஸோ உங்களுடைய ஷேர் வந்து டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். வின் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெவலப் ஆன அமௌண்ட்டும் ட்ரிபிள் அப் ஆன அமௌண்ட்டும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போகும். லூஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இந்த 4 ரவுண்ட்லேயுமே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான், இந்த பெட்டிங் செஷன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரவுண்ட் 2 தட் இஸ் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் வந்து இதோட கேம் பிளே பொறுத்து தான் இருக்க போகுது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஸோ அது ஓகே. இப்போ நம்ம வந்து சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் போகலாம். என்ன சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்? அதான் ஜோன் 2. ஸோ ஜோன் 2 உடைய நேம் வந்து சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ். ஸோ என்ன சாம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் ஃபுல்லாக கேம் ப்ளே பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்களுடைய மைண்டு லாஜிக்கு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த கேம் வந்து முடிச்சிட்டிங்க ஃபர்ஸ்ட் ஜோனை. இப்போ அப்படியே செகண்ட் ஜோன் போகிறீங்க. ரொம்ப யோசிக்கிற அளவுலாம் கிடையாது, ரொம்ப ரிலாக்ஸாக நிம்மதியாக. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ ரவுண்ட் 1ல் அதை டிபெண்ட் பண்ணியும் ப்ளஸ் உங்களுடைய லக்கை பொறுத்தும் இந்த ஜோன் 2 சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் டோட்டலாக 20 சாம்பர்ஸ் இருக்க போகுது. 20 சாம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பாசிட்டிவ் சாம்பர்ஸும் 10 நெகட்டிவ் சாம்பர்ஸும் மிக்ஸ் ஆகி இந்த ஓவரால் 20 சாம்பர்ஸ் இருக்கும். ஸோ 10 பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கும், 10 நெகட்டிவ் திங்ஸ் இருக்கும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது எந்தெந்த சாம்பருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து அப்படியே ரேண்டமாக வந்து ஒரு சாம்பருக்கு முன்னாடி வச்சுருப்போம். ஸோ அந்த சாம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவோம். 20 சாம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 20 சாம்பர்ஸ் அந்த சாம்பரோடைய ட்ரீ, அந்த சாம்பர் ட்ரீயை வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து உங்களுடைய சாம்பர் ட்ரீ. இதான் வந்து 10 பாசிட்டிவ் அண்ட் 10 நெகட்டிவ்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய கேம் பிளேவே இருக்க போகுது. ஓவரால் கேம் பிளே வந்து சேஞ்ச் ஆகிறதும், இந்த ஓவரால் கேம் பிளே வந்து எப்படி உங்களுக்கு வந்து மாற்ற போகுது, ப்ராஃபிட் ஆக போகிறீங்களா லாஸ் ஆக போகிறீங்களா இந்த கேமில் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண போகிறதே இந்த சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் தான். ஓகே, இப்போ வந்து இந்த 20 சாம்பர்ஸ் பார்த்துட்டீங்க. இந்த 20 சாம்பர்ஸில் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டீங்க. ஸோ இதை வந்து என்ன இதை நீங்கள் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், இது எப்படி உங்களுக்கு வரப்போகுது, எப்படி உங்களுக்கு வந்து சேரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த க்ரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எது வரப்போகுது, நீங்கள் எவ்வளோ வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து அந்த 10 நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. 10 நெகட்டிவ்ஸ் இருக்கும். அந்த 10 நெகட்டிவ்ஸும் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களோட கேம் பிளே 0 ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இன்டென்ஷனாக இருக்கும். அது வரக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? ஒரே ஆப்ஷன், அந்த 25மே நீங்கள் வந்து கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா மட்டும்தான் இங்கே வந்து நீங்கள் அந்த ஃபுல் நெகட்டிவ்ல இருந்துமே தப்பிக்க முடியும். அந்த க்ரைட்டீரியாஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7, அதாவது நீங்கள் அந்த 25ல் வந்து நான் 1 to 7 வரைக்கும் கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஓவராலாக. இது வந்து லெவல்ஸ் அதெல்லாம் கிடையாது. அவுட் ஆஃப் 25ல் நான் வந்து 1லேருந்து 7 வரைக்கும் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேட்டகரி. அப்படி 1லேருந்து 7 வரைக்கும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஓவரால் 20ல் வந்து 5 சாம்பரை புக் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு சாம்பரை மட்டும் நீங்கள் வந்து பிளாக் பண்ணலாம். அந்த பிளாக் பண்ணுறதுக்கு மட்டும் நாங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து பிளாக் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு வந்து அப்படியே வந்து நாங்கள் விட்டுற மாட்டோம். ஸோ அவ்வளோ கல் நெஞ்சக்காரங்க நாங்கள் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து அங்கே வச்சுருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த 10 நெகட்டிவ் பாக்ஸஸ், அதாவது வந்து 10 நெகட்டிவ் சேம்பர்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து இன்டைரக்டாக, அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணி காமிப்போம். எந்த 10 சேம்பர்ஸில் வந்து நெகட்டிவ்ஸ் இருக்குது, தட் இஸ் எந்த 10 சேம்பர்ஸ் வந்து நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஹைட் பண்ணி காமிப்போம். அதாவது நம்பர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஏலேருந்து ஜே வரைக்கும் அந்த 10 சேம்பர்ஸில் வந்து நாங்கள் வந்து ஹைட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோகேஸ் பண்ணுவோம். அந்த 10 சேம்பர்ஸில் நீங்கள் ஒரு சேம்பரை மட்டும் பிளாக் பண்ணலாம். அதாவது புக்கிங் அண்ட் பிளாக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக் பண்ணுறது வந்து அது உங்களுக்கு வந்து ரிசர்வ் பண்ணுற மாதிரி அர்த்தம். அதாவது அதுதான் வந்து உங்களுக்கு அதில் பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அதுதான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆக போகுது. அதான் உங்களுடைய சேம்பர்ஸ். வந்து பிளாக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பாக்ஸை பிளாக் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் பாக்ஸு, அந்த சேம்பரை நீங்கள் பிளாக் பண்ணுறீங்களே, நாங்கள் ஷோ பண்ண அந்த 10 சேம்பர்ஸில் நீங்கள் ஒரே ஒரு சேம்பரை வந்து நீங்கள் வந்து பிளாக் பண்ணலாம். அந்த பிளாக்கிங்னா என்னென்னா, அந்த சேம்பரில் என்ன இருக்கோ அது உங்களுக்கு வராது. ஸோ அந்த சேம்பர் வந்து அப்படியே போயிடும். ஸோ அது போக மீதி இருக்க 9 சேம்பர்ஸில் இருக்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஃபைல் நீங்கள் வந்து புக் பண்ண போகிறீங்களா, அதில் மிக்ஸ் ஆகிருக்குமா, இல்லை நீங்கள் வந்து வெறும் பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் உங்களுடைய அந்த ஃபைல் இருக்க போதா அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக உங்களை லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி 1 to 7 பார்த்தோம். இப்போ செகண்ட் கேட்டகரி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 to 14. ஸோ 8 to 14 என்னன்னா, நான் 8லேருந்து 14 வரைக்கும் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அவுட் ஆஃப் 25 அப்படின்னா அவங்களுக்கான கேட்டகரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 20 சேம்பர்ஸ், அந்த 20 சேம்பர்ஸில் இருக்குது, அந்த ஓவரால் 20 சேம்பர்ஸ்லேருந்து நீங்கள் 6 சேம்பரை வந்து புக் பண்ணலாம். அதே மாதிரி வந்து 2 சேம்பரை வந்து பிளாக் பண்ணலாம். அதே மாதிரி 10 நெகட்டிவ் சேம்பர்ஸை ஹைட் பண்ணி காமிச்சிருவோம். அதில் நீங்கள் 2 பிளாக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 பிளாக் பண்ணிங்களா, அதே மாதிரி இல்லை 2 பிளாக் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து 2 சேம்பர் வந்து பிளாக் பண்ணலாம். ஸோ இது போக மீதி என்னென்ன இருக்கோ அது வந்து உங்களுடைய பாசிட்டிவ்ஸாக இருக்குமா நெகட்டிவ்ஸாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து உங்கள் லக்கை பொறுத்து தான் இருக்கப்படும். இந்த க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் க்ரைட்டீரியா 15 to 18. நான் 15லேருந்து 18 வரைக்கும் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அந்த க்ரைட்டீரியாவில் இருக்கிறவங்க வந்து 7 சேம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணலாம் அவுட் ஆஃப் 20. ஸோ அதே மாதிரி நீங்கள் 7 சேம்பர்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணலாம் அவுட் ஆஃப் 20. பிளாக்கிங் எத்தனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சேம்பர்ஸ் பிளாக் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நெகட்டிவ்ஸ் காப்போம் ஹைட் பண்ணியிருப்போம், அதை நீங்கள் வந்து 3 சூஸ் பண்ணி பிளாக் பண்ணலாம். இப்போ மீதி இருக்கிற சேம்பர்ஸ் வந்து அதர் சேம்பர்ஸோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து 7 சேம்பர்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. அந்த 7 சேம்பர்ஸில் வந்து ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்குமா இல்லை வந்து நெகட்டிவ்ஸ் மிக்ஸ் ஆகிருக்குமா அப்படிங்கிறது லக்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் க்ரைட்டீரியாவில் போகலாம். நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்து 19 to 22. ஸோ 19 to 22 அப்படிங்கிற க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 சேம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணலாம் அவுட் ஆஃப் 20ல். அதே மாதிரி நீங்கள் எத்தனை பிளாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சேம்பர்ஸ் வந்து நீங்கள் பிளாக் பண்ணலாம். ஸோ 4 சேம்பர்ஸ் பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அதே மாதிரி தான் சேம் 10 நெகட்டிவ்ஸை ஹைட் பண்ணி காமிச்சிருவோம். அதில் வந்து 4 பிளாக் பண்ணலாம். மீதி இருக்கிறது வந்து உங்களுடைய ஒரிஜினல் மீதி இருக்க ரிமைனிங் இருக்கிற சேம்பர்ஸோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் மீதி சூஸ் பண்ண போகிற 8 சேம்பர்ஸுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்க போதா இல்லை நெகட்டிவ்ஸும் மிக்ஸ் ஆகிருக்க போதா அப்படிங்கிறது வந்து லக்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் க்ரைட்டீரியாக்களில் போகலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 and 24 2 தான். ஸோ 23 வரைக்கும் கரெக்டாக சொன்னாங்க அண்ட் 24 வரைக்கும் கரெக்டாக சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து என்ன க்ரைட்டீரியா, இந்த க்ரைட்டீரியாவில் வந்து வருவீங்க. ஸோ 23 and 24 க்ரைட்டீரியாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 சேம்பர்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணலாம். அந்த 9 சேம்பர்ஸில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது பிளாக்கிங் எத்தனை இருக்கும். ஸோ சேம்பர்ஸ் வந்து அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டில் 1 இருந்துட்டு 2 இருந்துட்டு 3 இருந்துட்டு 4 இருந்துட்டு 5. ஸோ அந்த பிளாக்கிங் மட்டும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து 5 சேம்பர்ஸ் நீங்கள் பிளாக் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஷோகேஸ் பண்ணுவோம், ஹைட் பண்ணுவோம். அதில் நீங்கள் வந்து 5 பிளாக் பண்ணலாம். மீதி இருக்கிறது வந்து உங்களுடைய ரிமைனிங் இருக்கிற ஓவரால் சேம்பர்ஸோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் புக் பண்ண 9 சேம்பர்ஸுமே பாசிட்டிவாக இருக்க போதா இல்லை நெகட்டிவ்ஸ் அதில் வந்து ஆட் ஆக போதா அப்படிங்கிறது நம்ம லக்கை பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஃபைனலி ஆல் 25, நான் வந்து ஃபுல் 25மே கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த 25 எடுத்தவங்க வந்து இந்த 10 சேம்பர்ஸ் வந்து நாங்கள் அதே மாதிரி தான் ஹைட் பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து 6 வந்து நீங்கள் வந்து பிளாக் பண்ணலாம். ஸோ லாஸ் இன் ரவுண்ட் 1, லாஸ் இன் ரவுண்ட் 2, லாஸ் இன் ரவுண்ட் 3, லாஸ் இன் ரவுண்ட் 4 அப்படின்னு 4 இருக்கும். அதான் வந்து மேக்ஸிமமாக வந்து லாஸில் இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த 4மே போச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது 6. அந்த கான்ஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, -1000 ஆரம்பித்து -10,000 வரைக்கும் 6 கான்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 6 கான்ஸ்டன்ஸ் தான் வந்து இந்த எல்லாமே கரெக்டாக சொன்ன இந்த 25மே கரெக்டாக சொன்னவங்களுக்கு வந்து அப்ளிகபிள். ஏன்னா மீதி இருக்கிறதுமே எல்லாமே வந்து லாஸஸ் தான். இவங்க எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 4 ரவுண்டுமே வந்து எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே நல்லா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து ஆல் 25 க்ரைட்டீரியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாஸே இருக்க போகிறது. ஸோ அந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் அந்த 4 போக மீதி இருக்கிற 6மே வந்து அவங்க பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா இவங்க இந்த 25 எடுத்தவங்க வந்து இந்த 10 சேம்பர்ஸ் வந்து நாங்கள் அதே மாதிரி தான் ஹைட் பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து 6 வந்து நீங்கள் வந்து பிளாக் பண்ணலாம். ஸோ நீங்கள் பிளாக் பண்ண 6ல் வந்து அந்த 6 கான்ஸ்டன்ஸுமே இருக்கணும். அதான் வந்து மெயின். அது நீங்கள் பிளாக் பண்ண 6ல்
இந்த மீதி வேஸ்ட்டாக இருக்க 4 ஆப்ஷன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிட்டு 2 கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் அதில் இருந்துட்டு மீதி 4 வெளியே இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே லக்கு பேஸ் பண்ணி தான். ஸோ அப்போ அந்த 4 வந்து உங்கள் கையில் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் ஓவராலாக வந்து இந்த கேம் பிளேயில் நான் சொன்ன மாதிரி லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 0 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அண்ட் பயங்கரமாக ப்ராஃபிட் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ என்டையர் கேமே வந்து நீங்கள் அங்கே எவ்வளோ விளாண்டு ஜெயிச்சிருக்கீங்க ஜோன் 1ல், அண்ட் உங்களுடைய லக் அண்ட் உங்களுடைய கேம் பிளேயை பொறுத்து தான் இந்த செகண்ட் ஜோன் இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த கேம் வந்து எப்படி எந்த டைமில் எப்படி மாறும் அப்படிங்கிறது வந்து இந்த லக்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த செகண்ட் ஜோன் தான் எல்லாத்தையுமே ஓவரால் கேம் பிளேவே மாற்ற போகிறது வந்து இந்த செகண்ட் ஜோன் தான். ஸோ அதனால் யாருக்கு அந்த டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ஒரு கேமே விளையாடும் போது மட்டும்தான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த கேமோடைய ஓவரால் தீம் அண்ட் லாஜிக்கே. ஸோ ஓகே, இந்த கேம் தான் வந்து சூப்பர் சர்வைவர் புக் இட் ஆர் பிளாக் இட். ஸோ அந்த டேக்லைன் இப்போ புரியுதுங்களா? புக் பண்ணுறது உங்களுக்கு வரும், பிளாக் பண்ணுறது அது அப்படியே வந்து கேம் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ அதாங்க. ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி வந்து ஒரு கேம் பிளேக்குமே வந்து உங்களுக்கு வந்து டைமிங் இருக்கும். அது என்னென்ன கேம் பிளேக்கு ஏற்ற மாதிரி டைமிங்ஸ் மாறும், அது வந்து கேம் பிளேயில் வந்து சொல்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜோன் 1ல் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை விட அதிகமாக வந்து ஜோன் 2ல் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் இந்த கேமோடைய ஒரு பேசிக் லாஜிக். ஸோ அதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டீங்க, அதாவது நான் சேமிச்சிருக்க அமௌண்ட்டோட நீங்கள் இந்த சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் விளாண்டு அதிக அமௌண்ட் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய கேம் வந்து ப்ராஃபிட் ஆகும். அப்படி இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ் ஆகிடுச்சு, அதாவது நீங்கள் வந்து ஓவராலாக விளாண்டு வச்சிருக்க ரவுண்ட் 1ல் விளாண்டு வச்சிருக்க அமௌண்ட்டை விட அது அப்படியே ட்ராப் ஆகிட்டு லாஸ் ஆகிடுச்சு ஜோன் 2 விளையாடும்போது அப்படின்னா அது வந்து லாஸ். ஸோ இட்ஸ் ஆல் த கேம். ஸோ ப்ராஃபிட்டாக லாஸ் ஆக போதா, இந்த கேம் உங்களுக்கு லக்கை தரப்போதா, இல்லை இந்த கேம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது இந்த கேம் பிளேயில் அப்படிங்கிறது வந்து எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கேம் பிளேயில் வந்து நீங்கள் விளையாடும் போது தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் கேம் பிளே. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 நீங்கள் ஜோன் 1 ஃபுல்லாக விளையாண்டு முடிச்சு ஓவராலாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா அமௌண்ட்டு. ஸோ அந்த ஓவரால் அந்த பாயிண்ட்ஸ் ஆர் அமௌண்ட்டை வந்து அதை விட ஒரு 100 ருபீஸ், தட் இஸ் 100 பாயிண்ட்ஸ், அதை விட ஒரு 100 பாயிண்ட்ஸ் அதிகமாக வந்து நீங்கள் இந்த ஜோன் 2 விளையாண்டு எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா இது கேமில் நீங்கள் சர்வைவ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் லாஸ் ஆகிட்டீங்க, எடுக்க முடியல, அதை விட கம்மியாக போயிடுச்சு, பேட் லக்கால் உங்களால் ஏர்ன் பண்ண முடியல, அந்த நேரம் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா அது நீங்கள் வந்து சர்வை பண்ண முடியலன்னு அர்த்தம். ஸோ அதான் ப்ராஃபிட் ஆனீங்கன்னா சர்வை, நீங்கள் நெட் ப்ராஃபிட்டோட லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து சர்வை ஆகலை. ஸோ அதான் வந்து இந்த கேமோடைய லாஜிக். அதனால தான் அந்த சூப்பர் சர்வைவர், எவ்வளோ தூரம் சர்வை ஆகிட்டு வரீங்க அப்படிங்கிறத வந்து உணர்த்தக்கூடிய வகையில் இந்த கேமுடைய பேர் வந்து தி சூப்பர் சர்வைவர் அப்படின்னு நாங்கள் வந்து வச்சுருக்கோம். தட்ஸ் ஆல் அபவுட் சூப்பர் சர்வைவர் புக் இட் ஆர் பிளாக் இட். ஓகே, இதெல்லாம் கரெக்டு. இதை நம்ம எப்படி விளையாட போகிறோம், யார் யார் விளையாட போகிறீங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் லான்ச் பண்ண போகிறோம். நம்மளோட யூடியூப்பில் தான் ஒரு எபிசோடும் கேம் ப்ளே பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆகப்படும். ஸோ அதை ரிலீஸ் பண்ண போகிறது வந்து யூடியூப்பில் தான் ஒரு எபிசோடும் நம்ம சேனலில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னா இதை எப்படி நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப். ஸோ ஜூம் ஆப் எல்லாருக்கிட்டையும் கன்ஃபார்மாக வச்சுருப்பீங்க, மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா ஜூம் ஆப் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் ஆப்பில் தான் நம்ம இதை விளையாட போகிறோம். ஸோ சரி ஜூம் காலில் வருமா, வீடியோவில் வருவோமா, சில பேர் வந்து வீடியோவில் வந்து வரத்துக்கு கஷ்டப்படுவீங்க, சில பேர் வந்து அதில் ஹெசிடேட் பண்ணுவீங்க, எதுக்கு வீணாக வந்து வீடியோவில் தான் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னா யோசிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன சொல்லியிருக்கோன்னா வீடியோ வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய வாய்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் இதெல்லாம் நாங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு தான் நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக அந்த கேம் ப்ளே, ஏன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நானும் விளையாடணும், நம்ம விளையாண்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். வீடியோ எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து வரணும், நம்ம வந்து வீடியோவில் வரணுமா, அது மாதிரி யோசிப்பீங்க. ஸோ நம்ம எதுக்கு இது மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கேம் பிளே வந்து நம்ம என்னென்ன ஜூமில் விளையாண்டாலுமே வந்து வீடியோ வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களுடைய வீடியோ நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட வீடியோ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். எங்களோட வீடியோவும் கேம் பிளேயோட வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு வந்து விஷுவலாக வரும். அதே தான் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்து எடிட் பண்ணிட்டு வரும்போதும் உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து விஷுவல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நானும் உங்களுடைய கேம் பிளேவும் அது மட்டும்தான் வந்து ஓவராலாக விஷுவலாக யூடியூப்பில் வந்து எபிசோட்ஸில் வரும். ஸோ நீங்கள் விளையாடுறது வந்து உங்களுடைய வாய்ஸ் மட்டும்தான் வருமே தவிர நீங்கள் லைவாக கேம் ப்ளே பண்ணுற வாய்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகிட்டு அது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வாய்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னதான் ஜூமில் வந்து கனெக்ட் ஆயிருந்தாலுமே கூட உங்களோட ஆடியோ மட்டும்தான் எங்களுக்கு வந்து இன்ட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ எனக்கும் உங்களுக்கும் இருக்க போகிற ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து நான் கொடுக்குற டேட்டாஸ் வந்து உங்களுக்கு வந்து கன்வே ஆகணும் லைவில். ஸோ அதனால் அது ஜூமில் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஜூமை. ஸோ அதனால தான் இந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கும். ஸோ கம்யூனிகேஷன் நமக்குள்ளே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியோ எங்களுடைய கேம் பிளே, ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் அப்படியே யூடியூப்லேயும் வரப்போகுது.
ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இப்போவே உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் ஆன உடனே நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அதில் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்போ எந்த டைமில் உங்களுக்கு வந்து கேம் ப்ளே இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ அது மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எப்போ கேம் ப்ளே இருக்கும், எப்போ வந்து நம்ம கேம் ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவோம். ஒரு மினிமம் வந்து என்னுடைய நாலேஜ் வரைக்கும் என்னடா நம்ம கேம் ப்ளே ஃபுல்லாக விளாண்டு முடிக்க கன்ஃபார்மாக வந்து இந்த கேமை வந்து ஃபுல்லாக விளாண்டு முடிக்கிறதுக்கு வந்து ரஃப்லி 1 hour ஆகும். மோர் தென் 1 hour ஆகலாம். பட் ஆனால் 1 hourக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஐடியா. பட் ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் முடியுமான்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு 1 hour அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து 1 hour வந்து நீங்கள் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கணும் ஷெட்யூல். ஸோ அப்படி 1 hour நீங்கள் வந்து ஷெட்யூலை வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த 1 hourக்குள்ளே ஃபுல்லாக வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அது முடிச்சிட்ட அப்புறமா நீங்கள் வந்து ஜூம் காலில் வந்து லீவ் ஆகிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம். ஸோ யார் யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எப்போ என்ன அப்படிங்கிறத ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சூன் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போடுறேன். ஸோ அது மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இது எப்படி உங்களுக்கு அவுட்புட் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ வரைக்குமே ஐடியா கிடையாது. ஸோ அது ஃபுல்லாக எடிட்டிங் அதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறமா எப்படி ஓவரால் வியூ இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நானும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இருக்கேன். ஸோ அது வந்து ஃபுல்லாக எவ்வளோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ண முடியும், எவ்வளோ உங்களுக்கு வந்து விஷுவலாக பார்க்குறதுக்கு வந்து போர் அடிக்காத மாதிரி இருக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி எடிட் பண்ண வேண்டியது என்னோடய பொறுப்பு. ஸோ அதெல்லாம் வந்து என்னுடைய வேலை. பார்ட்டிசிபேட் பண்ணி கேம் ப்ளே பண்ண போகிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த கேமுக்கு வந்து நான் ஒரு ஆள் தான் விளாடணுமா 2 ஆள் தான் விளாடணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் ஒரு டீமாக 2 or 3 people வந்தீங்கன்னா கூட டீமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கூட கேம் ப்ளே பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம் தான். 1 அப்படிங்கிறது நான் சொல்கிறது வந்து ஒருத்தர் 1-on-1 இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து பேசிக்காக சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு நான் கூப்பிட்டு வரேன். ஸோ அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் 2 பேர் கூட சேர்ந்து விளாட்லாம், 3 பேர் கூட சேர்ந்து விளாட்லாம். இன்ட்ராக்ஷன் வந்து டைவர்ட் ஆகக்கூடாது, ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ ஜாம் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து 1-2 அப்படின்னு கொஞ்சம் மினிமமாக சொல்கிறேன். ஸோ மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ எனக்கு ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம் வந்து போஸ்ட் போடுறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் லோக் ஷரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் SPL. டாடா, பை.